ஆண்டவரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே இந்த வீரியமுள்ள விதைகள் நிகழ்ச்சிக்கு உங்களை வரவேற்கிறோம். எஸ்ராவின் பிரசங்க பீடம் பாகம் 2 மூலம் நாம் இந்த பதிவில் தேவனுடைய வார்த்தையை கவனிக்க இருக்கிறோம். நெகேமியாவின் புஸ்தகம் 8வது அதிகாரம் 9வது வசனம். ஜனங்கள் எல்லாரும் நியாயப்பிரமாணத்தின் வார்த்தைகளை கேட்டபோது அழுதபடியால் திர்ஷாதா எண்ணப்பட்ட நெகேமியாவும் வேத பாரகனாகிய எஸ்ரா என்னும் ஆசாரியனும் ஜனங்களுக்கு விளக்கி காட்டின லேவியரும் சகல ஜனங்களையும் நோக்கி, இந்த நாள் உங்கள் தேவனாகிய கர்த்தருக்கு பரிசுத்தமான நாள், நீங்கள் துக்கப்படவும் அழவும் வேண்டாம் என்றார்கள். பின்னும் அவன் அவர்களை நோக்கி, நீங்கள் போய் கொழுமையானதை புசித்து மதுரமானதை குடித்து ஒன்றுமில்லாதவர்களுக்கு பங்குகளை அனுப்புங்கள். இந்த நாள் நம்முடைய ஆண்டவருக்கு பரிசுத்தமான நாள், விசாரப்பட வேண்டாம், கர்த்தருக்குள் மகிழ்ச்சியாயிருப்பதே உங்களுடைய பலன் என்றான். தேவனுடைய வார்த்தையை ஒரு தரமான எஸ்ரா பிரசங்க பீடத்திலிருந்து அதை வாசித்து அதை எடுத்து சொல்லி அதை கனப்படுத்தி ஜனங்களை கவனிக்க செய்த பொழுது ஜனங்கள் அழுததை நாம் பார்க்கிறோம். ஆனால் அங்கே அந்த சூழ்நிலை, அந்த நாள் எப்படிப்பட்ட நாள் என்றால் அது ஒரு கொண்டாட்டத்தின் நாள். அவர்கள் பாபிலோனிய சிறையிருப்பில் கொண்டு செல்லப்பட்ட பொழுது எருசலேமின் தேவாலயம் இடிக்கப்பட்டு அலங்கங்கள் தகர்க்கப்பட்டு அங்குள்ள வீதிகள் எல்லாம் பாழாய் போய் அவர்கள் எல்லாவற்றையும் இழந்து அவர்கள் சிறையிருப்பில் இருந்து தேவனுடைய மகா பெரிய இரக்கத்தினால் திரும்ப வந்து ஆலயத்தை கட்டவும் அலங்கத்தை கட்டவும் ஜனங்கள் எல்லாரும் அந்த தண்ணீர் வாசலில் கூடி தேவனுடைய வார்த்தையை கேட்கவும் தேவன் பண்ணின அந்த ஸ்லாக்கியமான நாளிலே அவர்கள் அதை கொண்டாடுவதற்கு பதிலாக வேத வசனத்தினாலே மோசேக்கு கர்த்தர் அருளின நியாயப்பிரமாணத்தினாலே இருதயத்தில் குத்தப்பட்டவர்களாய் உணர்த்தப்பட்டவர்களாய் அந்த சந்தோஷமான நேரத்தில் திரும்ப கட்டப்பட்ட நிலையில் இருக்கிற அந்த நேரத்தில் அவர்கள் அழுததை நெகேமியாவும் எஸ்ராவும் தடுத்து அவர்களை ஒரு கொண்டாட்டத்தை கொண்டாட சொல்லுகிறார்கள். இது எதை காண்பிக்கிறது என்றால், தேவன் தம்மை விட்டு விலகி போகிற ஜனங்களை, விலகி போகிற சபையை, விலகி போகிற ஊழியக்காரனை அவர் உடனே தள்ளி போடுவதில்லை. அதற்கு மாறாக தேவன் அவர்களுக்கு தருணத்தை கொடுக்கிறார். யோனாவுக்கு ஒரு தருணம் கொடுக்கப்பட்டது. உணர்த்தப்பட்ட பேதுருவுக்கு ஒரு தருணம் கொடுக்கப்பட்டது. ஒனேசிமுவுக்கு ஒரு தருணம் கொடுக்கப்பட்டது. இன்றைக்கு ஆண்டவர் சபைக்கும் ஒரு தருணத்தை கொடுக்கும்படி பிரசங்க பீடங்களிலிருந்து விருப்பமில்லாத அருவருப்பான, கடந்த பதிவில் சொன்னது போல சினிமா பாடல்களும் களியாட்டுகளும் நாட்டியங்களும் நர்த்தகங்களும் கெட்ட வார்த்தைகளும் பேசப்பட்டு கொண்டிருந்தாலும் ஆண்டவர் அந்த ஜனங்களுக்கு தருணம் கொடுக்கும்படி அவர் காத்து கொண்டிருக்கிறார். இவங்க அழுத உடனே ஆண்டவர் உடனே நீங்களாம் சீர்படுங்கன்னு சொல்லலை. ஆண்டவர்களை அந்த வெற்றியை, அந்த சூழ்நிலையை, அந்த மறுவாழ்வை, அந்த திரும்ப கட்டப்பட்ட அவருடைய குடும்பத்தை, காலகட்டத்தை அவர் அனுபவிக்க சொல்லுகிறார். ஏன் அதை செய்கிறார்? அதை நான் பின்பதாக சொல்லுகிறேன். நீங்கள் சாப்பிடுங்கள், நீங்கள் திருப்தியாய் சாப்பிடுங்கள்,
நீங்கள் நலமானவைகளை சாப்பிடுங்கள், நீங்கள் மற்றவர்களுக்கு ஒன்றும் இல்லாதவர்களுக்கு பங்குகளை கொடுங்கள், இது பரிசுத்தமான நாள், இந்த நாள் நம்முடைய ஆண்டவருக்கு பரிசுத்தமான நாள், கவலைப்பட வேண்டாம் சொல்லிட்டு சொல்றார். கர்த்தருக்குள் மகிழ்ச்சியாயிருப்பதே உங்களுடைய பலன் என்று எஸ்ராவும் நெகேமியாவும் சொல்லுகிறதை பார்க்கிறோம். தேவனுடைய வார்த்தை ஜனங்களை உணர்த்துவிக்கிறதாக, ஜனங்களுக்குள்ளே அது ஆழமாய் கிரியை செய்யக்கூடியதாக, சுட்டி காட்டக்கூடியதாக இருந்தாலும் தேவனுடைய வார்த்தை ஜனங்களை ஒரு நாளும் தம்மை விட்டு தூர போகும்படியாக அனுமதிக்காது. தூர போயிட்டாங்கன்னா அவங்களுக்குள்ள மாற்றத்தை கொண்டு வர முடியாது. ஆகவே ஆண்டவர் பொறுமையாக இருக்கிறார். அவர் இரக்கமும் மனதுருக்கமும் நீடிய சாந்தமும் மிகுந்த பொறுமையும் உள்ள தெய்வம் என்று நம்ம அடிக்கடி வாசிக்கிறோம். ஆகவே ஆண்டவர் தம்முடைய ஊழியக்காரர்களை கொண்டு சொல்லுங்க, அவர்கள் செலப்ரேட் பண்ணட்டும், கொண்டாடட்டும். ஏனென்றால் அவர்களை இன்னும் தன் அருகிலே கொண்டு வருவதற்கு ஆண்டவர் விரும்புகிறார். எஸ்ராவின் பிரசங்க பீடம் சுத்திகரிக்கிற பிரசங்க பீடம். ஆனால் அதே சமயத்தில் எஸ்ராவின் பிரசங்க பீடம் ஜனங்களை உடைத்து போடுகிற பிரசங்க பீடம் அல்ல, அது கட்டி எழுப்புகிற பிரசங்க பீடம். உங்கள் பிரசங்க பீடம் ஜனங்களை கட்டி எழுப்பட்டும். உங்கள் பிரசங்க பீடம் ஜனங்களை தேவனை கிட்டி சேர அதற்கு உதவி செய்கிறதா இருக்கட்டும். 11வது வசனம், லேவியரும் ஜனங்களை எல்லாம் அமர்த்தி, அழாதிருங்கள், இந்த நாள் பரிசுத்தமான நாள், விசாரப்பட வேண்டாம் என்றார்கள். அப்பொழுது ஜனங்கள் எல்லாரும் தங்களுக்கு அறிவிக்கப்பட்ட வார்த்தைகளை உணர்ந்து கொண்டபடியால் புசித்து குடிக்கவும் பங்குகளை அனுப்பவும் மிகுந்த சந்தோஷம் கொண்டாடவும் போனார்கள். கர்த்தருக்குள் மகிழ்ச்சியாயிருப்பதே உங்களுடைய பலன். கர்த்தருக்குள்ள மகிழ்ச்சி, கர்த்தருடைய வார்த்தை அது பல சமயங்களில் கடினமாக இருக்கிறது போல இருக்கிறது. ஆனால் ஒரு நாளும் அதை நம்மை கடினமாய் நடத்தாது. அது நம்மை மெதுவாய் நடத்தும், தேவனை கிட்டி சேருவதற்கு ஏதுவாய் நடத்தும். பிரசங்க பீடம் வெட்டு 1 துண்டு 2 அல்ல. பிரசங்க பீடம் தேவனை ஜனங்களோடு இணைப்பது. அதே சமயத்தில் தேவனுடைய வார்த்தை என்ன கிரியை செய்ய வேண்டுமோ அதை செய்துதான் முடிக்கும். ஆனால் ஆண்டவர் அதை பக்குவமாய் படிப்படியாய் அவர் அதை செய்கிறார். 13வது வசனத்தில் பார்க்கிறோம், மறுநாளில் ஜனத்தின் சகல வம்சத் தலைவரும் ஆசாரியரும் லேவியரும் நியாயப்பிரமாணத்தின் வார்த்தைகளை அறிந்து கொள்ள வேண்டும் என்று வேத பாரகனாகிய எஸ்ராவின் இடத்துல கூடி வந்தார்கள். முதல்ல பார்த்தோம், அவர்கள் அழுதார்கள். இப்பொழுது அதை இன்னும் அறிய வேண்டிய பிரகாரமாக அறிய வேண்டும் என்று அவர்கள் கூடி வந்தார்கள். அவர்கள் என்ன உணர்த்தப்பட்டு அழுதார்கள் என்று தெரியவில்லை. ஆனால் அவர்களுக்குள்ள தேவனுடைய வார்த்தை மேலே ஒரு பசி தாகம் இருக்கிறதை நாம் பார்க்கிறோம். அவர்கள் எஸ்ராவின் இடத்துல கூடி வந்தார்கள். தண்ணீர் வாசல் அண்டை கூடி வந்தார்கள். நாம் கூடி வருகிற நேரங்களில் தேவனுடைய வார்த்தை பிரதானமாக இருக்கட்டும். லெட் வேர்ட் ஆஃப் காட் டேக் த பிரைம் பிளேஸ் இன் அவர் வர்ஷிப் சர்வீசஸ். நம்முடைய ஆராதனைகளில் ஜெபங்களில் தேவனுடைய வார்த்தைக்கு மையப்பகுதி தரப்படட்டும். அவர்கள் தேவனுடைய வார்த்தையில் தேவன் அறிந்து கொள்ளட்டும். அவர்கள் தேவனுடைய வார்த்தையில் தங்களை அறிந்து கொள்ளட்டும். தேவனுடைய வார்த்தையில் தங்களுடைய நிலைகளை அறிந்து கொள்ளட்டும். 13வது வசனத்தில் பார்க்கிறோம், எஸ்ராவின் இடத்துல அவர்கள் கூடி வந்த நோக்கம் தேவனுடைய வார்த்தைகளை அறிந்து கொள்ள. வேற எந்த நோக்கமும் இல்லை. ஆனால் எஸ்ரா மேல இருந்த அபிஷேகம், எஸ்ரா தன்னுடைய இருதயத்தை பக்குவப்படுத்தியிருந்த நிலை,
தேவனுடைய வார்த்தையை, ஆகவே தேவனுடைய வார்த்தையை இஸ்ரவேலிடத்தில் அறிந்து கொள்ள அவர்கள் கூடி வந்தார்கள். மக்கள் நம்ம இடத்துல நிறைய ஆலோசனைகளுக்கு கூடி வருகிறார்கள், உலக பிரகாரமான ஆலோசனைகளுக்கு. சில சமயம் எந்த டாக்டர்கிட்ட போகணுன்னு கேட்குறாங்க, சொல்கிறது தப்பு இல்லை. சில சமயம் இந்த வாகனம் வாங்கலாமான்னு கேட்குறாங்க, சொல்கிறது தப்பு இல்லை. அவங்களுக்கு ஆலோசனை சொல்கிறது தப்பு இல்லை. ஆனால் உங்களுடைய அத்தியாய வேலை, தலையாய வேலை, அவர்கள் தேவனுடைய வார்த்தைக்காக உங்களிடத்தில் கூடி வரட்டும். தரமான உபகரணங்களை நம்ம பயன்படுத்துகிறோம் ஊழியத்தில், நல்லது. ஆனால் அந்த தரமான உபகரணங்கள் ஒரு நாள் மக்களை தேவனிடத்தில் கூட்டி சேர்க்காது. தேவனுடைய வார்த்தை தான் மக்களை தேவனோடு ஐக்கியப்படுவதற்கு அது உதவி செய்யும். 14வது வசனத்தில், அப்பொழுது நியாயப்பிரமாணத்தில் இஸ்ரவேல் புத்திரர் 7ஆம் மாதத்தின் பண்டிகையில் கூடாரங்களில் குடியிருக்க வேண்டுமென்று கர்த்தர் மோசேயை கொண்டு கற்பித்த காரியம் எழுதியிருக்கிறதை கண்டார்கள். ஒரு விஷயம் அங்கே போட்டிருக்குது. 7வது மாதத்தில் 7 நாட்கள் அவர்கள் கூடாரங்களில் தங்கியிருக்க வேண்டும் என்று ஆண்டவர் மோசேக்கு சொன்னதை அவங்க அங்கே படிக்கிறாங்க. இது எப்படிப்பட்ட ஒரு அரிதான காரியம் என்று நாம் தெரிந்து கொள்ள வேண்டுமானால் 17வது வசனத்தில் பார்க்கிறோம். இப்படியே நூனின் குமாரனாகிய யோசுவாவின் நாட்கள் முதல் அந்நாள் மட்டும் இஸ்ரவேல் புத்திரர் செய்யாதிருந்து இப்பொழுது செய்தபடியால் மிகுந்த சந்தோஷம் உண்டாயிற்று. யோசுவாவின் காலத்திலிருந்து இப்பொழுது வரைக்கும் ஆண்டவர் சொன்ன இந்த கூடாரத்தை அவர்கள் போட்டு அதில் அந்த 7 நாட்கள் அவர்கள் குடியிருக்கவில்லை. ஆனால் இப்பொழுது 15-16 வசனங்களில் பார்க்கிறோம், அவர்கள் மலை ஏறி போய் ஒலிவ கிளைகளை, காட்டு ஒலிவ கிளைகளை, மிருது செடிகளின் கிளைகளை, பேரிச்ச மட்டைகளை, அடர்ந்த மரக்கிளைகளையும் கொண்டு வந்து அவர்கள் தங்கள் வீடுகள் மேலும் தங்கள் முற்றங்களிலும் தேவனுடைய ஆலய பிரகாரங்களிலும் தண்ணீர் வாசல் வீதியிலும் எப்ராயிம் வாசல் வீதியிலும் தங்கள் கூடாரத்தை போட்டார்கள். இந்த பிரகாரமாக சிறையிருப்பிலிருந்து திரும்பி வந்தவர்களின் சபையார் எல்லாரும் கூடாரங்களை போட்டு எல்லாரும் அதில் குடியிருந்தார்கள். இப்படியே நூனின் குமாரனாகிய யோசுவாவின் நாட்கள் முதல் அந்நாள் மட்டும் இஸ்ரவேல் புத்திரர் செய்யாதிருந்து இப்பொழுது செய்தபடியால் மிகுந்த சந்தோஷம் உண்டாயிற்று. ஆண்டவர் நம்மளை படிப்படியாக நடத்துகிறார். முதல்ல பார்க்கிறோம், அவங்க புசித்து கொண்டாடுறாங்க. 2வது பார்க்கிறோம், அவங்க புசித்து கொண்டாடினது மட்டுமல்ல, ஆண்டவர் சொன்ன காலகட்டத்தில் யோசுவாவின் காலத்திலிருந்து இப்பொழுது வரைக்கும் செய்யாத ஒரு விஷயத்தை ஆண்டவர் அவர்களை செய்யும்படியாக அவங்களை ஏவி, எஸ்ராவை கொண்டு அவர்களை ஏவி, அவர்கள் அதற்கென்று பிரயாசப்பட்டு கூடாரங்களை போட்டு அவங்க கூடாரங்களில் குடியிருந்து ஆவிக்குரிய வாழ்க்கையில் தேவனுக்கு முன்பதாக ஒரு நம்மளும் ஆண்டவருக்கு கீழ்ப்படுகிறோங்கிற ஒரு மனநிலையை பெறுறதுக்கு ஆண்டவர் உதவி செய்கிறார். இன்னும் தேவன் செய்ய விரும்பின கிரியையை அவர் இன்னும் கிரியை செய்ய ஆரம்பிக்கலை. ஆனால் அதுக்கு நேராக இஸ்ரவேல் ஜனங்களை, சிறையிருப்பிலிருந்து தப்பி வந்தவங்களை அவர் படிப்படியாக நடத்துகிறார். 3வது பார்க்கிறோம், 9வது அதிகாரம் 1 வசனத்தில், அந்த மாதம் 24ஆம் தேதியிலே இஸ்ரவேல் புத்திரர் உபவாசம் பண்ணி இருட்டுடுத்தி தங்கள் மேல் புழுதியை போட்டு கொண்டவர்களாய் கூடி வந்தார்கள். இஸ்ரவேல் சந்ததியார் மறு ஜாதியாரை எல்லாம் விட்டு பிரிந்து வந்து நின்று தங்கள் பாவங்களையும் தங்கள் பிதாக்களின் அக்கிரமங்களையும் அறிக்கையிட்டார்கள். அவர்கள் எழுந்திருந்து தங்கள் நிலையில் நின்றார்கள். அப்பொழுது ஒரு ஜாமம் மட்டும் அவர்களுடைய தேவனாகிய கர்த்தரின் நியாயப்பிரமாண புஸ்தகம் வாசிக்கப்பட்டது. பின்பு ஒரு ஜாபம் மட்டும் அவர்கள் பாவரிக்கை பண்ணி தங்கள் தேவனாகிய கர்த்தரை
பணிந்து கொண்டார்கள். இங்கே தான் சுத்திகரிப்பு நடக்குது. என்ன சுத்திகரிப்பு? இந்த கர்த்தருடைய நியாயப்பிரமாணம் மோசேக்கு அருளப்பட்ட பொழுது அவர்கள் அந்த நியாயப்பிரமாணத்தை படிப்படியாக கைக்கொண்டு வருவதற்கு தேவன் உதவி செய்து, இப்பொழுது அவர்கள் தங்களுடைய நிலையை காண ஆண்டவர் உதவி செய்கிறார். இங்கே தேவனுடைய வார்த்தையின் நிலைகளை நான் உங்களுக்கு சொல்ல விரும்புகிறேன். 8வது அதிகாரம் 1வது வசனத்தில் பார்க்கிறோம். ஜனங்கள் எல்லாரும் தண்ணீர் வாசலுக்கு முன்னான வீதியிலே ஒருமனப்பட்டு கூடி கர்த்தர் இஸ்ரவேலுக்கு கற்பித்த மோசேயின் நியாயப்பிரமாண புஸ்தகத்தை கொண்டு வர வேண்டும் என்று வேத பாரகனாகிய எஸ்ராவுக்கு சொன்னார்கள். இங்கே தேவனுடைய வார்த்தை கர்த்தர் இஸ்ரவேலுக்கு கற்பித்த மோசேயின் நியாயப்பிரமாணம் என்று பரிசுத்த ஆவியானவராலே குறிப்பிடப்பட்டிருக்கிறது. ஆனால் 9வது அதிகாரத்தில் நாம் பார்க்கும் பொழுது 3வது வசனத்தில், அப்பொழுது ஒரு ஜாமம் மட்டும் அவர்களுடைய தேவனாகிய கர்த்தரின் நியாயப்பிரமாண புஸ்தகம் வாசிக்கப்பட்டது. அங்கே கர்த்தர் மோசேக்கு கற்பித்த நியாயப்பிரமாண புஸ்தகம், இங்கே அவர்களுடைய தேவனாகிய கர்த்தரின் நியாயப்பிரமாண புஸ்தகம். அப்போ தூரமாக இருந்தது தேவனுடைய வார்த்தை. அப்போ தேவன் தூரமாக இருந்தார், தேவனுடைய காரியங்கள் தூரமாக இருந்தது. ஆனால் இப்போ அவர்கள் தேவனுடைய வார்த்தையை திரும்ப திரும்ப அறிந்து 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 ஒரு நிலையில் அவர்கள் தேவனுடைய வார்த்தைக்கு மட்டுமல்ல தேவனுக்கும் உரியவர்களாய் மாறினார்கள். அவர்கள் தேவனுக்குரியவர்களாய் மாறினதுனாலே தேவனுடைய வார்த்தை அவர்களுக்குரியதாய் மாறினது. இங்கே தான் சுத்திகரிப்பு நடந்ததை நம்ம பார்க்கிறோம். எளிதான வார்த்தைகள் இருக்கு. 2வது வசனத்தில், இஸ்ரவேல் சந்ததியார் மறுஜாதியாரை எல்லாம் விட்டு பிரிந்து வந்து நின்று தங்கள் பாவங்களையும் தங்கள் பிதாக்களின் அக்கிரமங்களையும் அறிக்கையிட்டார்கள். இந்த மறுஜாதியாரை அவங்க விட்டு வந்ததுனால தான், பிரிந்து வந்ததுனால தான், அதை பாவம்னு ஏற்றுக்கொண்டதுனால தான், பாவம் ஏற்றுக்கொண்டு அவர்களை விட்டு தங்களை பிரித்து கொண்டதுனால தான் மோசேயினுடைய பிரமாணம் இவருடைய கர்த்தரின் பிரமாணமாய் மாறினது. அந்த மறுஜாதியாரை குறித்த விளக்கத்தை எஸ்ராவின் புஸ்தகம் 10வது அதிகாரம் 1 வசனத்திலிருந்து நாம் பார்க்கலாம். எஸ்ரா இப்படி விண்ணப்பம் பண்ணி அறிக்கையிட்டு அழுது தேவனுடைய ஆலயத்துக்கு முன்பாக விழுந்து கிடக்கையில் இஸ்ரவேலில் புருஷரும் ஸ்திரீகளும் பிள்ளைகளுமான பெரிய சபை அவனிடத்தில் வந்து கூடிற்று. ஜனங்கள் மிகவும் அழுதார்கள். அப்பொழுது ஏலாமின் புத்திரில் ஒருவனாகிய எகியேலின் குமாரன் செக்கனியா எஸ்ராவை நோக்கி, நாங்கள் தேசத்து ஜனங்களிலுள்ள அந்நிய ஸ்திரீகளை சேர்த்து கொண்டதினால் எங்கள் தேவனுக்கு விரோதமாக பாவம் செய்தோம். ஆகிலும் இப்பொழுது இந்த காரியத்திலே இன்னும் இஸ்ரவேலுக்காக நம்பிக்கை உண்டு. இப்பொழுதும் அந்த ஸ்திரீகள் எல்லாரையும் அவர்களிடத்தில் பிறந்தவர்களையும் என் ஆண்டவனுடைய ஆலோசனைக்கும் நமது தேவனுடைய கற்பனைக்கு நடுங்குகிறவர்களின் ஆலோசனைக்கும் ஏற்ற பிரகாரம் அகற்றி போடுவோம் என்று நம்முடைய தேவனோடே உடன்படிக்கை பண்ண கடவோம். நியாய பிரமாணத்தின்படியே செய்யப்படுவதாக. எஸ்ராவினுடைய பிரசங்க பீடம் ஜனங்களுடைய வாழ்க்கையை மாற்றக்கூடிய பிரசங்க பீடமாக இருந்ததற்கு காரணம் என்னவென்றால், எஸ்ரா வெறும் வேதத்தை படித்து டிகிரி வாங்கிட்டு அந்த மூளை அறிவிலிருந்து ஒரு ஊழியத்தை செய்யலை. அவன் அதை ஆராய்ந்து அதை தன்னுடைய வாழ்க்கையில் அப்பியாசித்து அதை மற்றவர்களுக்கு அவன் கற்றுக் கொடுத்தபடினால போதித்தபடினால எஸ்ராவுடைய பிரசங்க பீடம் ஜனங்களுடைய வாழ்க்கையை மாற்றக்கூடிய வல்லமையுள்ள பிரசங்க பீடமாக இருந்தது. நல்லது. வேதாகம கல்லூரியில்
பல பயிற்சிகளில் போய் நம்ம பல படிப்புகளை படிக்கிறது நல்லது. ஒரு பயிற்சியாளரை நானும் பல பயிற்சிகளை நான் கொடுக்கிறேன், நானும் பயிற்சிகளில் நான் கற்றுக்கொள்ளுகிறேன். ஆனால் அவைகள் நம்முடைய பிரசங்கத்தை ஜனங்களுடைய வாழ்க்கையை கட்டி எழுப்பக்கூடிய பிரசங்கமாய் மாற்றும் என்று நினைத்தால் பரிதாபம். தேவனுடைய வார்த்தையின் வல்லமை நம்முடைய வாழ்க்கையிலிருந்து புறப்பட்டு போக வேண்டும். எப்பொழுது அது நம்ம வாழ்க்கையிலிருந்து புறப்பட்டு போகும்னு சொன்னால், அந்த வார்த்தையை நம்முடைய வாழ்க்கையில் நம்ம கடைபிடித்து அதை நம் மற்றவர்களுக்கு எடுத்து அதை பிரசங்கிக்கும் பொழுது, கற்றுக் கொடுக்கும் பொழுது, உபதேசிக்கும் பொழுது, போதிக்கும் பொழுது அவர்கள் அதை தங்களுடைய வாழ்க்கையில் கடைபிடிக்கிறவர்களாய் மாறுவார்கள். We are not here to use this pulpit to give information. We are here to use this pulpit for the transformation. இந்த பிரசங்க பீடத்தை ஜனங்களுக்கு விஸ்தீர்ணங்களையும் விவரங்களையும் சொல்றதுக்காக நாம் இந்த பிரசங்க பீடத்துக்கு முன்னால் நிற்கலை. ஜனங்களுடைய வாழ்க்கையை மறுரூபமாக்குகிற விடயங்களை அவருடைய வாழ்க்கையில் கொண்டு செல்வதற்காக தான் ஆண்டவர் நம்ம இந்த பிரசங்க பீடத்துக்கு முன்னால் நம்மளை நிப்பாட்டி இருக்கிறார். வாழ்க்கை கட்டப்பட வேண்டும். சாதாரணமான விஷயம் இல்லை. அடிமைத்தனத்தில் போனவங்க அங்கே உள்ள அந்த பலத்த ஜாதிகளோட கலந்து பொண்ணு கொடுத்து பொண்ணு எடுத்து பிள்ளை குட்டிகளெல்லாம் பெற்று எடுத்து இன்றைக்கி தேவனுடைய ஜனம் ஒரு கலப்பினமாக இருக்கும் பொழுது ஆண்டவருடைய வார்த்தையை அவங்க கேட்டு எஸ்ரா விழுந்து கிடந்து ஜெபிக்கும்போது அவங்க சொல்கிறாங்க, நாங்கள் இதெல்லாம் விட்டு பிரிஞ்சிடுறோம். நெகேமியா 9ஆம் அதிகாரத்தில் நம்ம பார்க்கும் பொழுது இஸ்ரவேல் சந்ததியார் மறுஜாதியரெல்லாம் விட்டு பிரிந்து வந்து நின்று தங்கள் பாவங்களையும் தங்கள் பிதாவின் அக்கிரமங்களையும் அறிக்கையிட்டார்கள். இதுவரைக்கும் விழுந்து கிடந்தவன், ஜனங்களோட கலந்து கிடந்தவன், உலகத்தின் கட்டுகளோடு கலாச்சாரங்களோடு பாரம்பரியங்களோடு இயேசுவின் பேரை சொல்லி பின்னி படைஞ்சு கிடந்தவன் இப்போ அதையெல்லாம் விட்டு பிரித்தெடுக்கப்பட்டவனாய், பரிசுத்தமாக்கப்பட்டவனாய், தேவனுக்கென்று பிரதிஷ்டை பண்ணப்பட்டவனாய் எழுந்து இன்றைக்கு நம்முடைய ஊழியம் ஜனங்களை எழும்பி நிற்க வைக்கணும். கீழே விழத்தல்றதில்லை ஊழியம், எழும்பி நிற்கணும். கர்த்தருக்காக நிற்கணும், கர்த்தருடைய வார்த்தைக்காக நிற்கணும், கர்த்தருடைய ஊழியத்துக்காக நிற்கணும், எழும்பி நிற்கணும், மகா பெரிய சேனையா நிற்கணும். எசேக்கியேல் 37ஆவது அதிகாரத்தில் அந்த உலர்ந்த எலும்புகள் தேவனுடைய வார்த்தையை தீர்க்கதரிசனமாக உரைத்த பொழுது அது ஆவியை பெற்று காலூன்றி மகா பெரிய சேனையா எழுந்து நின்றது போல இன்னைக்கு சபைக்குள்ள இருக்கிற ஜனங்கள், சமுதாயத்தில் இருக்கிற ஜனங்கள் இயேசுவுக்காக ஒரு பெரிய சேனையா எழும்பணும். இது நடக்கும்னா தேவனுடைய வார்த்தை தேவனுடைய பிரசங்க பீடத்திலிருந்து பிரசங்கிக்கப்படணும். எழுப்புதல் என்று எங்கு பார்த்தாலும் சொல்லப்படுகிற அந்த வார்த்தை நடந்தேற வேண்டுமானால் இப்படிப்பட்ட கலப்பிடங்கள்லேருந்து எல்லாம் பிரித்தெடுக்கப்படணும். அது பிரித்தெடுக்கப்படாமல் எழுப்புதல் வராது. தேவனுடைய வார்த்தை சபைக்குள்ள துப்புரவா வராமல், ஊழியக்காரனுடைய வாழ்க்கையில் துப்புரவா வராமல் எழுப்புதல் பேசிட்டு இருக்க வேண்டியதுதான். எழுப்புதல் வெளியல்ல, எழுப்புதல் உள்ள. எழுப்புதல் பரவச அனுபவம் அல்ல. எழுப்புதல் தேவனுடைய வார்த்தையை நம்முடைய வாழ்க்கையில் பரிசுத்த ஆவியானவரோடு கடைபிடிக்கும் பொழுது ஏற்படக்கூடியதான் எழுப்புதல். எஸ்ராவின் பிரசங்க பீடம் ஜனங்களுடைய வாழ்க்கையில் ஒரு சுத்திகரிப்பை கொண்டு வந்தது. தண்ணீர் வாசல் அருகிலே கூடியிருந்த ஜனங்களுடைய உள்ளான வாழ்க்கை சுத்திகரிக்கப்பட்டது, பரிசுத்தமாக்கப்பட்டது. அவர்கள் தேவனுடைய ஜனம் என்கிற ஸ்தானத்தில் எழுந்து நிற்க ஆண்டவர்களுக்கு உதவி செய்தார். இன்றைக்கு நாமும் அப்படிப்பட்ட ஒரு ஊழியத்தை செய்யதான் ஆண்டவரை அழைத்திருக்கிறார். நம்முடைய பிரசங்க பீடம் ஜனங்களை தேவனை கிட்டிச் சேர பண்ணட்டும். நம்முடைய பிரசங்க பீடம்
மறுரூபமாக்குகிற வார்த்தைகளை பிரசங்கிக்கப்படுகிற ஒரு ஸ்தானமாக இருக்கட்டும். நம்முடைய பிரசங்க பீடம் சமுதாயத்தின் அருவருப்புகளுக்குள்ள சபை சீரழிந்து போய் விடாதபடி சபையை கரை திரையற்ற புத்தியுள்ள மணவாட்டியாக அலங்கரிப்பதற்கு ஏதுவாக நம்முடைய பிரசங்க பீடம் நம் கைகளில் ஒரு கருவியாக தேவனாலே பயன்படுத்தப்படட்டும். நாம் தரம் உள்ளவர்களாய் இருப்போம், தரம் உள்ளவர்களை எழுப்புவோம். அவர்கள் எந்தெந்த நிலைகளில் மனம் திரும்பினார்கள் என்பதை அடுத்த பதிவில் நாம் பார்க்கலாம். கண்களை மூடி ஜெபிப்போம். பரலோகத்தின் தேவனே, உடைய வார்த்தை ஆவியும் ஜீவனுமாய் இருப்பதற்காக ஸ்தோத்திரம். இந்த வார்த்தைகள் தேவனுடைய சபைக்கு உயிரோட்டத்தை கொண்டு வரட்டும். ஊழியர்களை கர்த்தர் நீர் அக்கினி ஜுவாலையாய் பயன்படுத்துவீராக. ஜனங்களை கட்டி எழுப்புகிற ஊழியத்தை செய்ய எங்களுக்கு கிருபை கொடுங்க. இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். Thank you. God bless you.